வணக்கம். ஸ்ரீ காளியம் சனம் ஸ்ரீ காளியம் இப்படி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகை ராமன். இன்னைக்கு நம்மள எஸ்கே அசுரம் பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா மாகாலய பட்சங்க, அதாவது மாகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாசம் வரக்கூடிய மிகப்பெரிய அமாவாசை சொல்லக்கூடிய இந்த மாகாலய அமாவாசை என்ன, இந்த மாகாலய அமாவாசை நமக்கு என்ன நற்பலனை கொடுக்குது, இந்த மாகாலய அமாவாசைக்கு ஆண்கள் பெண்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும், இந்த மாகாலய அமாவாசை நம்ம என்னெல்லாம் செய்யலாம், நம்ம தெளிவா இந்த வீடியோல பாப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூடயும் பகிர்ந்தளிங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு மிக மிக உன்னதமான ஒரு பரிகாரம் இந்த மாகாலய அமாவாசைங்க. இந்த மாகாலய அமாவாசை ஏன் நம்ம கொண்டாடுறோம் நம்ம தெளிவா பார்ப்போங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தங்கள் பார்க்கணும், இல்ல உடல்ல இருக்கிற நோய்களுக்கு ஒரு தீர்வு வேணும், இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியா ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு பிரியப்படுற நீங்க உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை விளைச்சோடு நாங்க எங்களுடைய நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு, கனெக்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி இப்ப வாங்க போய் மாகாலய பட்சம் சொல்லக்கூடிய மாகாலய அமாவாசை அப்படின்னு பாட்டு வருங்க. மாகாலய அமாவாசை பேரே பாருங்களேன், மாகாலயம்னா பெரிய பெரிய அமாவாசை. அதாவது நம்ம இந்த பூமியில பெரும் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்மள இந்த உலகத்திற்கு தோற்றுவித்தது யார்? நம்மளுடைய மாதா பிதா, அதாவது அம்மா அப்பா. நம்ம அம்மா அப்பா இந்த உலகம் கொடுத்தது யாரு? அவங்களோட அம்மா அப்பா. அவங்களுக்கு அப்படியே நம்மளோட வம்சம் அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? இதுல நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாகாலய பட்சத்துக்கு என்ன சார் சிறப்புன்னு முதல்ல பார்த்து வந்துருமா. இந்த மாகாலய பட்சங்கிறது பாத்தீங்கன்னா அமாவாசைகள்லயே மிக மிக முக்கியமா வரக்கூடியது பார்த்தா இந்த மாகாலய அமாவாசை. புரட்டாசி மாசம் வரக்கூடிய மாகாலய அமாவாசைங்க. அது ஏன் சார் இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்த மாகாலய அமாவாசை மட்டும் அவ்வளவு பெரிய தனி சிறப்புன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இந்த புரட்டாசி மாசம் அன்னைக்கு சூரியன் எங்கங்க இருப்பாரு? கன்னிகா ராசியில இருப்பாரு. அப்ப கன்னிகா ராசி யாரோடதுங்க? புதன் பகவானோடதுங்க. இந்த புதன் ஆட்சி உச்சம் ஆகிறது பார்த்தா இந்த கன்னிகா ராசி இல்லைங்க. புதன் ஆட்சி உச்சம் ரெண்டுமே அடையக்கூடியது இந்த கன்னிகா ராசி. இந்த கன்னிகா ராசி யாரோடது? புதனோட. புதன் யாரே? பெருமாளோட. புரியுதா? அப்போ இந்த பெருமாள், அந்த பெருமாள் யாரு? விஷ்ணு. அந்த விஷ்ணு லோகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த விஷ்ணு லோகத்தை நம்ம கொண்டு அடிப்படையா சொல்றாங்க. அப்போ இந்த சூரிய பகவான் கன்னியா ராசியில இருக்கும் போது கூட சந்திரனும் சேருவார். சூரியன் சந்திரன் ஒன்னாக நாள் ஒரு அமாவாசை. அப்போ அந்த கன்னிகா ராசியில சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்கும்போது, அந்த பெருமாளோட வீட்டுல ஒன்னா இருக்கும்போது இது எப்படி வான்வெளி மன்றத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவலோகம், விஷ்ணு லோகம், பாதாளம், பல லோகங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதுல விஷ்ணு லோகத்திற்கு மேல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த லோகம் சொல்லக்கூடிய இந்த நமக்கு புதனோட லோகங்க. அப்ப இந்த புதன் பகவானோட அங்க நம்ம இணைய காலத்து நம்ம அவர் வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஆத்மார்த்தமாக நம்ம அந்த ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நேரடியா அவங்களுக்கு போய் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி சார் நம்ம புராண கதையில சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வரக்கூடிய இந்த கர்ணனோட கதை தான் இங்க மெயின் சாப்டரா வருதுங்க. அப்படி கர்ணன் என்ன சார் பண்ணாருன்னா, கர்ணனை பத்தி எல்லாருக்குமே தெரியும், மிக மிக பெரிய கொடையாளி. இல்லேன்னு வார்த்தை சொல்லாத அந்த மகாபிரபு கொடுக்கின்ற வள்ளல் கர்ணன். இந்த மகாபிரபு அந்த மகா கர்ணன் என்ன பண்றேன்னா, இறந்த பிறகு அவர் அங்க சொர்க்கலோகம் போகும்போது அவருக்கு பாத்தீங்கன்னா தங்கம், வைரம், எல்லாமே அப்படியே குமிஞ்சு கிடக்குங்க. மலைமலையா தங்கம், மலைமலையா வைரம், வெள்ளி அப்படியே எல்லாமே இருக்குங்க. ஆனா அவருக்கு சாப்பிடுறது உணவு இல்லைங்க. பசியில கஷ்டப்படுறாரு, குடிக்க தண்ணியில சாப்பிட உணவு இல்லை. அப்போ யம தர்மராஜா எனக்கு ஏன் இந்த சோதனை, நான் எல்லாத்தையும் கொடுத்தனேங்கும் போது அப்ப சொல்றாரு அந்த தர்மராஜா, கர்ணா நீ எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்தப்பா, முன்னோருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நீ செய்ய தவறிட்டப்பா, நீ அவங்களுக்கு உணவு அளிக்கல. அதாவது அந்தானத்தில் சிறந்த அன்னதானம் சொல்லக்கூடிய அந்த அன்னதானத்தையும் நீ செய்யல. உன் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சொல்லுவாங்க இல்லையா, பித்ரு தோஷம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கான அந்த ஒரு பலனை நீ செய்யல கர்ணாங்கிறாங்க. அப்போ இந்த கர்ணன் யோசிக்கிறார். அப்போ யமதர்மட்ட மன்றாடுறார், யமதர்மா எனக்கு அவகாசம் கொடு, நான் போயிட்டு எல்லா கடனையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் உன்னை பாக்குறேன். அப்போ அந்த யமன் பாத்தீங்கன்னா அவருக்கு டைம் கொடுக்குறாங்க. சரி கர்ணா நீ போயிட்டு வா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வான்னு அவருக்கு டைம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த டைம் கொடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த 15 நாட்கள்ங்க. இந்த 15 நாட்கள் பாத்தீங்கன்னா கர்ணன் பூலோகம் வந்தாரு. பூலோகம் தன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான அந்த சம்பிரதாய சடங்குகள்
அனைத்தையுமே செஞ்சாரு புராண கதைங்க. அப்போ அவ்வளவு பெரிய கொடை வல்லன கர்ணனுக்கே அந்த நிலைமைங்கும் போது நமக்கு எப்படி யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த மாகாளய பட்சம் எத்தனை நாளுங்க? இந்த மாகாளய பட்சங்கிறது பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுநாள் தொடங்கி நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் வரைக்கும், அதாவது எப்படின்னா பிரதமை தொடங்கி பிரதமை வரைக்கும், அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரை அல்லவா, அந்த தேய்பிரை பிரதமையில தொடங்கி நமக்கு அந்த பிரதம வருது பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கிட்டத்தட்ட 16 நாட்கள் நம்ம இதை பட்சம் சொல்லுவோம். எப்படி சார் பட்சம்னா ஒரு மாசத்துக்கு 2 பட்சம் வருங்க. என்னென்ன பட்சம் சார்னா ஒண்ணு கிருஷ்ண பட்சம், ஒண்ணு சுக்ல பட்சம். சுக்ல பட்சம்னா வலது பிறை, கிருஷ்ண பட்சம் தேய்பிரை. அது மாதிரி இது 15 நாள் வரதுனால இதை ஒரு பட்சம்னு சொல்றாங்க, மாகாளய பட்சம்னு சொல்றாங்க. இப்ப தெரியுதுங்களா மாகாளய பட்சம் ஏன் பேர் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாகாளய பட்ச நாட்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாகாளய பட்சம் என்ன பண்றோம்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்ப இந்த மாகாளய பட்சத்துல நம்ம யாருக்கெல்லாம் நம்ம அந்த தர்ப்பணம் கொடுக்கலாம், அதாவது இந்த மாகாளய பட்சத்துல பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உறவினர் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய அந்த தவற விட்டது இந்த மகாலய பட்சங்க. அதாவது சொல்லுவாங்க மறந்தவனுக்கு மகாலயத்துல கொடுப்பாங்க. இப்ப மறந்தவனுக்கு மகாலயத்துல கொடுன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை மறந்துட்டு நம்ம மகாலயத்துக்கு கொடுக்கணும் இல்ல. நம்ம அப்பா கூட பிறந்தவங்க, நம்ம தாத்தா கூட பிறந்தவங்க, நம்ம பாட்டி கூட பிறந்தவங்க, உடலே அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய மகாலய பட்சங்க. இதுல பாத்தீங்கன்னா சார் நான் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா? இல்லைங்க, உங்களோட ஆத்மாத்மன் நண்பன் இருக்கார், நல்லா பழகிருக்கீங்க, அவர் தவறிட்டாரு, அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்கக்கூடியது இந்த காலகட்டத்துல தாங்க கொடுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரர் ரொம்ப விசுவாசமான வேலை, சின்ன பிள்ளைன்னு உங்க வீட்டிலேயே வளர்ந்துருக்காரு, அவர் உங்களுக்காக அரும்பாடு பட்டிருக்காரு, அவருக்கு நீ கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி கொடுக்கக்கூடியது பார்த்தா இந்த மாகாளய பட்சங்க. இந்த மாகாளய பட்சத்துல யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஒரு நண்பன் நட்பின் இலக்கணத்துக்காக கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முதலாளிக்காக வேலைக்காரன் கொடுக்கலாம், வேலைக்காரன் முதலாளி கொடுக்கலாம், தான் உறவினர் அனைவரும் கொடுக்கலாம். சித்தப்பா, பெரியப்பா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, கொள்ளு தாத்தா, அப்படி என்னன்னா உறவுமுறை இருக்கோ அத்தனை உறவு முறைக்கு நம்ம கொடுக்கக்கூடியது இந்த மகாலய பட்சங்க. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்னதான் உங்களுக்கு குலதெய்வம் கூட நின்னாலும் உங்களுக்கு உங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே உங்களால ஜெயிக்க முடியும். அப்போ முன்னோர்கள் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்த மாகாளய பட்சம்ங்க. மாகாளய பட்சத்துல உங்க முன்னோர்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்க. உங்க முன்னோர்களுக்கு பிடித்ததை நீங்க இந்த மாகாளய பட்சத்தை நீங்க செய்யுங்க. இந்த மாகாளய பட்சம் நான் 16 நாள் நான் பண்ணணுமா சார்னா 16 நாள் நீங்க பெருசா ஒண்ணு பண்ண போறது கிடையாதுங்க. மாகாளய பட்ச அமாவாசை தவற விட்டுற கூடாது. மாகாளய பட்ச அமாவாசை நீ எள்ளும் தண்ணியும் இறைச்சி காக்கைக்கு சாதம் இட்டு நீங்க சைவ படையல் போட்டு அவங்க நீ வழிபாடு பண்ணும் போது அந்த முன்னோரோட மனம் குளிருங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த 16 நாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது இதுல நம்மளோட முன்னோர்கள் இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு அப்பா இல்ல, அப்பா தவறிட்டார்னு வச்சுக்கோங்களேன். உங்க அப்பா தவறிய திதியும் பாத்தீங்கன்னா இந்த 16 நாள் ஒரு திதியா வருங்க. அவரு வலதுபுறையா இருந்தாலும் சரி, தேய்பிரையாக இருந்தாலும் சரி, எதுல அவர் தவறினாரோ அந்த திதி இந்த 16 நாள்ல வரும். அந்த திதி என்று நீங்க அவருக்கு தர்ப்பணமோ சிராத்தனமோ பண்ணும்போது அவரோட ஆத்மாங்கிறது நல்லா குளிரப்படுங்க. இது ஒண்ணு. இந்த மாகாளய பட்சத்துல நான் சரி எப்படி சார் விரதம் இருக்கணும் அமாவாசைக்குன்னா, அமாவாசைக்கு முதல் நாள் இரவு நீங்க எந்த உணவும் எடுக்கக்கூடாதுங்க. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அமாவாசைக்கு முதல் நாள் இரவுல இருந்து எந்த உணவும் எடுக்காதீங்க. இல்ல சார் நான் மாத்திரை சாப்பிட்றேன் சார், இல்ல சார் என்னால இருக்க முடியாதுன்னா இட்லியோ இல்ல பழங்களோ இல்ல பாலோ எடுத்துக்கோங்க போதும். அடுத்தபடியா மறுநாள் காலையிலும் நம்ம எந்த உணவும் எடுக்கக்கூடாதுங்க. அன்று மதியம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சைவ சாப்பாடு படையல் போடும். சைவ சாப்பாடு நிவேத்தியம் எப்படி சார் நான் பண்றதுன்னா சைவ சாப்பாடு சாம்பார், ரசம், மோர், அதே மாதிரி அவர்களுக்கு பிடித்த இனிப்பு வகைகள் இருந்தால் பண்ணி இலையில வையுங்க. வச்சுட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்று முன்னோர்கள்லாம் கூப்பிடுங்க. புரியுதா? அவங்க கூட தான் இருப்பாங்க. இந்த மகாலய பட்சத்துல அவங்க வீட்டும் கூட தான் இருப்பாங்க. பட் நம்ம அவங்கள வாங்கன்னு கூப்பிடணும். நம்ம வாயால அவங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்காக நம்ம படையல் போட்டு அவங்களுக்கு நம்ம முழு மனதோட என்ன அவங்க கேட்கணும்னா உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. சொல்லிட்டு நான் என்ன குறை உங்களுக்கு வச்சிருந்தாலும் எல்லா குறையும் மன்னிச்சு எனக்கும் என் சந்ததியினருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து பக்கபலமா நீங்க இருந்து
எங்களை காப்பாற்றும் நிறைந்த செல்வத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் எந்த குறையும் இன்றி எங்களுக்கு கொடுத்து அருளுங்கள். ஃபர்ஸ்ட். அடுத்தபடியா வாழையடி வாழையாக ஆழம் விழுது போல் எங்கள் வம்சம் தலைத்தோடி நீடோடி பல்கி பெரி தங்கள் பேர் நாம பாடணும். இது ரெண்டுத்தையும் மனமாற வேண்டுங்க. இது ரெண்டுத்தையும் கேட்கும் போது சகல ஐஸ்வர்யம் அங்க வந்து. அப்போ என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுடைய வார்த்தை என்ன, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன தவறு செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய அருளை எனக்கு கொடுங்க சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நேம் தெரியுமோ அந்த நேம் அத்தனையும் சொல்லிட்டு அங்க என்ன பண்ணுங்க, சூடம் காட்டுங்க, சாம்பிராணி போடுங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, அன்னைக்கு சாம்பிராணி போடுங்க. சாம்பிராணி போட்டுட்டு நீர்ல விட்டு காக்கைக்கு சாதம் வைங்க. நிறைய எடுத்துருவோம், கொஞ்சம் எடுத்துட்டு போறீங்க, எவ்வளவு சாதம் எடுத்துருவோம் அவ்வளவு சாதம் எடுத்து காக்கைக்கு வச்சுட்டு காகம் எடுத்து பிறகு சாப்பாட்டை சாப்பிடும். இது பாத்தீங்கன்னா இந்த மாகாளய பட்சத்தில் விரதம் இருக்கிற முறை. அடுத்த ஒரு கொஸ்டின், சார் நான் பெண்ணா இருக்கேன் சார், எனக்கு விரதம் இருக்க முடியுமா சார்? நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கணவர் உயிருடன் இருக்கும் வரை பெண்களுக்கு எந்தவித அமாவாசை விரதமும் எந்த மாகாளய பட்ச விரதமும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இல்ல சார் எனக்கு கணவன் இல்ல சார், எனக்கு குழந்தைகளும் இல்ல சார், எனக்கு நான் மட்டும்தானா, தாராளமா கணவரையோ உங்க பெற்றோரையோ உங்களை உற நினைச்சு நீங்க அங்க விரதம் இருக்கலாங்க. இந்த மாகாளய பட்சத்தோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாகாளய பட்ச விரதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு, உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்குன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவதுன்னா திருமண தடை இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்காது, நல்லா படிச்சிருப்போம், படிச்சதுக்கான வேலைகள் இருக்காது, உடல் எப்பவுமே சோர்வா இருக்கும், எந்த ஒரு செயல் நம்ம செஞ்சாலும் தடங்க நம்மள பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்கள் தீட்டு சாபம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்குன்னா என்ன பண்ணு பாத்தீங்கன்னா கெட்ட கனவு வர்றது, அடிக்கடி வாகன விபத்துக்கள் ஏற்படுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல இப்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை, வேலையில் ரெகனைசேஷன் இல்லை, எனக்கு படிச்சிருந்தும் என் படிப்புக்கான தகுதிக்கான வேலை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடியது, கணவன் மனைவி பிரிந்து வாழ்றது, இது மாதிரியான எக்கச்சக்கமான அமைப்பு சொல்லிக்கிட்டே போலாங்க. அவ்வளவு பாத்தீங்கன்னா முன்னோர தோஷத்தால அந்த பித்ரு சாபத்தால வரக்கூடியதுங்க. இது எல்லாத்தையும் நம்ம போய்க்கிறதுக்கு கடவுள் கொடுத்த அரும் பெரும் பிரசாதம், அரும் பெரும் அந்த பாக்கியம்னு பார்த்தா இந்த மாகாளய பட்சத்தப்ப நம்ம கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள்ங்க. இதுல பாத்தீங்கன்னா மகாபாரதின்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட அந்த பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப உகர்ந்ததுங்க. இதெல்லாம் வரக்கூடிய காலங்கள் நிறைய கொடுக்குறேன். நம்மளோட பழைய காலம் இருக்கு, எடுத்து பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், நம்மளோட ஸ்கிரீனுக்கு நம்பருக்கு கால் பண்ணி எப்பனா கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி ஜோதிடர் நான் உங்களுக்கு கார்த்திகேயன். நான் வேற காலம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.